கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 நாளாகமம் 9:24 வாசிக்கிறேன், கவனிங்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்களுடைய கவனத்துக்காக. 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசும், இடைப்படும் என்று சொல்லி அர்ப்பணித்து தயவு செய்து வாய்களை திறந்து சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரோம் 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 சோதரமையா கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஞானத்திலும் ஞானவாதியே உமைக்கு சோதரோம். ஞானத்தில் மிக சிறந்தவரே சோதரோம். அறியப்படாதவைகளை அறியப்படுத்துகிறவரே சோதரோம். மறை பொருளானவைகளை வெளிப்படுத்துகிறவரே சோதரோம். அந்தமானதை எங்களுக்கு வெளியரங்கமாக்குகிறவரே சோதரோம். புத்தி கெட்டாதவைகளை எட்டச் செய்கிறவரே சோதரோம். கல்வி ஞானம் இல்லாதவனை கொண்டு கல்வியை கற்றுக் கொடுக்கிறவரே சோதரோம். வேதத்தை கல்லாதவனாய் இருக்கிறவனை கொண்டு வேதத்தை போதிக்க வைக்கிறவரே சோதரோம். வேதத்தில் இருக்கிற ஒளிப்படத்தின் மறைப்பொருட்களை எங்களை வெளியரங்கமாக்குகிறவரே மிக்க சோதரோம். நீரே சத்தியமாய் இருக்கிறதுக்காக சோதரோம். உண்மை சத்தியத்தின்படி எங்களை வெளிப்படுத்தி வருகிறதற்காக சோதரோம். இதுவரைக்கும் கேட்டிராத நிறைய திசைகளை குறித்து சொல்லிக் கொடுத்து வருகிறவரே சோதரோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 பிதாவே. வட திசையை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உதிக்கும் திசையை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அஸ்தமிக்கும் திசையை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். 2 திசைகளை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இருளின் திசையை குறித்து சொல்லிக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். சூரியோதய திசையை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். உதயமாகிற திசையை குறித்து சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். கீழ் திசையை குறித்து சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். வெளுக்கும் திசையை குறித்து சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். கடையான திசையை குறித்து சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். தமஸ்குவின் திசையை குறித்து சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். நோக்கும் திசை என்ற தலைப்பில் 2 செய்திகளை சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். மரண இருளின் திசை என்ற தலைப்பிலே 2 செய்திகளை சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். காற்று திசையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். வெளிப்பிரகாரமான திசையை குறித்து சொல்லிக் கொடுத்தீரே. 1 கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நல்ல இந்த அருமையான திசைகளுக்காக 1 கோடி நன்றி 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 என்று சொல்லி அந்த மன்றரை நாங்கள் உம்மிடத்தில் கற்றுக்கொண்டேன். 17 திசைகளுக்காக நாங்கள் 17,000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். உடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு இந்த 18வது திசையை குறித்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அடியானுடைய சத்தம், திறமை, துணி எல்லாவற்றையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. தேவ சத்தமும் தேவ சித்தமும் துணிக்கட்டும். தேவ சத்தத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் எதிரான அனைத்தும் தடை செய்யப்படட்டும். நீரே உயர்ந்திடும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது 4 திசை என்று இருக்கும்.
இந்த 4 திசை என்ற பெயரானது வெறும் 4 திசையாய் மாத்திரமல்லாமல் 4 திசைகள் என்ற வார்த்தையும் இருக்குது. 4 திசை என்ற தலைப்பிலும் வசனம் இருக்கிறது, 4 திசை என்ற தலைப்பிலும் இருக்குது. அப்புறம் நானா திசை, நானா திசைன்னு 4 பக்கத்திலும் அப்படியும் சில திசைகள் இருக்கு. கர்த்தர் நல்லவை. அதுல இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தெய்வ செய்தி 4 திசைகள். அந்த 4 திசைகள் என்னென்ன திசை என்று அதே வசனம் சொல்லுகிறது. 1 கிழக்கு திசை, 2வது மேற்கு திசை, 3வது வடக்கு திசை, 4வது தெற்கு திசை. இன்றைக்கு ஒரே நாளில் 4 திசைகளை பார்க்க போகிறோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4ஐ பார்க்க போகிறோம். ஒருவேளை தேவனுடைய செய்தி ஆவியானுடைய விளக்கங்களும் வியாக்கியானங்களும் அதிகரித்தால் 1-2 திசைகளை பார்த்து மற்றவைகளை நாளைக்கு பார்ப்போம். இந்த ஆவியானவர் என்னை சரியாய் நடத்தி இன்றைக்கே முடிக்க சொன்னால் 4ஐயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு கிருபையை கொண்டு தேவனுக்கு என்னை தாழ்த்துகிறேன். முதலாவதாக இங்கு பார்க்கிறோம் 4 திசைகள். இந்த 4 திசையிலே அந்த 1-4-9-24 சொல்லுகிறது. முதல் திசை கிழக்கு திசை என்று சொல்லப்படுகிறது. கிழக்கு திசை. இந்த கிழக்கு என்பது என்ன? கிழக்கு திசை என்பது எதை குறிக்கிறது? சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாயிருக்கும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஒரே வசனத்தை பார்த்தீங்கன்னா இங்க 4 திசைகளையும் தாராளமாக நீங்க பார்க்கலாம். கிழக்கு திசையை பார்க்கலாம், சோதரம். அப்புறம் சோதரம் கர்த்தர் அளவு எதிரே இருக்க மேற்கு திசையை பார்க்கலாம், வட திசையை பார்க்கலாம், தெற்கு திசையை பார்க்கலாம். இந்த ஒரு வசனத்திலேயே 4 திசைகளுக்குமான விளக்கங்கள் இருக்கு. ஆனால் இதுல முதலாவது கிழக்கு திசை என்றால் என்ன? அது எதை குறிக்கிறது? இந்த சகரியா 14:4 வாசிக்கும் போது கிழக்கு திசை என்று சொன்னா அது ஒலிவ மலையை காண்பிக்கிறதா இருக்கு. ஏனென்றால் அது ஒலிவ மலையின் மேல் நிற்கும். எது நிற்கும்? கர்த்தருடைய பாதங்கள். அப்போ இந்த கிழக்கு திசை என்பது ஒலிவ மலையை காண்பிக்கிறது. இந்த ஒலிவ மலை என்பது என்ன? இந்த ஒலிவ மலை எதை குறிக்கிறதா இருக்கிறது? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே 37வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். லூக்கா 21:37. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி இருந்தார். அல்லேலூயா. கிழக்கு என்றாலே எல்லாரும் சொல்லுகிற ஒரு சத்தியம், இயேசு பிறந்தது. இயேசுவை பார்க்க வந்த சாஸ்திரிகள் அவர்கள் கிழக்கு தேசத்தில் வந்தார்கள். அதுதான் ஆசியா கண்டம். ஆசியா கண்டம் என்றால் இந்தியா. இந்தியாவில் இருந்தா இஸ்ரவேலுக்கு போனார்கள். இந்தியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் 5400 கிலோமீட்டரு. 5400 கிலோமீட்டர்ல பல மாதங்களா பயணம் பண்ணி வந்தாங்க. நட்சத்திரம் தான் நடத்துச்சு. அப்ப கிழக்கு என்றால் சாஸ்திரிகள் வந்தது என்று சொல்லி நிறைய கற்பனைகளையும் கடந்த சாஸ்திரங்களையும் சொல்லுவாங்க. இது எல்லாரும் பேசுகிற ஒரு பிரசங்கம். நாம் இன்றைக்கு அதை பார்க்க போவது இல்லை. கிழக்கு என்பது முதலாவது ஒலிவ மலையை குறிக்கும். இந்த ஒலிவ மலை எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய ராக்கால ஊழியத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது 2 விதமான ஊழியத்தை செய்தார்.
ஒன்று பகற்கால ஊழியம், இரண்டாவது ராக்கால ஊழியம். இது நீங்கள் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அங்க சொல்லுவார், நான் பூமியில் இருக்கையில் பகற்காலம் இருக்கு மட்டும் என் ஊழியத்தை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. அப்ப அவர் ஊழியம் செய்தது 2 காலத்தில் ஊழியத்தை செய்தார். ஒன்று பகற்கால ஊழியம், இரண்டாவது ராக்கால ஊழியம். இப்போ ஒலிவமலை எதை குறிக்கிறது? இயேசுவின் ராக்கால ஊழியத்தை குறிக்குது. ராக்கால ஊழியம் என்றால் என்னையா அப்படின்னாக்கா, அந்த நிக்கதோமு என்ற பிரதானமான சிலர் சோத்திரம் யூதர்களுக்கு, ரோமர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு பயந்தவர்கள் இயேசுவை பார்க்க ராத்திரில வருவாங்க. அவர்களுக்கு ராத்திரில உட்கார்ந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தார், ஞானஸ்நானத்தை குறித்து, பரிசுத்தாவி குறித்து சொல்லி கொடுத்தார். அது ஒரு ராக்கால ஊழியம். இரண்டாவது ராக்காலத்தில்தான் அவர் என்ன பண்ணாராம், மிருகங்களோடு சஞ்சரித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தா ஆண்டவர் மிருகங்களோடு கர்த்தர் நல்லவர் சஞ்சரித்ததாக வேதமே சொல்லுகிறது. அப்படியானால் எனக்கன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ராக்கால ஊழியத்திலே அவர் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது அங்கு நிறைய மிருகங்கள் வரும், சோத்திரம் உயிர்கொல்லி ஜீவராசிகள் வரும். இதெல்லாம் வந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவர் சோத்திரம் அவைகளையும் சந்தித்து அவைகளை மேற்கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். இது ராக்கால ஊழியத்திலே 2வது ஊழியம். 3வது ஊழியம் என்னன்னா, இவர் பகலெல்லாம் செய்த ஊழியத்தை, பகலில் செய்த கிரியைகளை ராத்திரியில போய் ஒலிவமலையில இருந்து கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார். நான் திரும்ப சொல்றேன், பகலிலே என்னென்ன ஊழியம் செய்தார், எந்தெந்த பட்டணத்துக்கு போனார், எந்தெந்த கிராமத்துக்கு போனார், யாருக்கு என்ன நடந்தது, யார் வந்தார்கள், என்ன கிரியை நடந்தது, பிதாவாகிய தேவன் என்ன வெளிப்படுத்தினார், அதெல்லாம் கற்றுக்கொண்டது எது என்று சொல்லி எல்லாவற்றையும் இரவிலே ராக்காலத்திலே பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் சொல்லுகிறவராயிட்டார். இது அவருடைய ராக்கால ஊழியத்தின் 3வது பகுதியாக இருந்தது. 4வது பகுதி தான் நீங்க மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவர் முழுவதும் மலையிலே ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ எல்லாம் ஒன்று அங்கு வருகிறவர்களுக்கு போதிக்க வேண்டியதை போதித்து விட்டு, மிருகங்களோடு சஞ்சரித்து அவைகளையும் மேற்கொண்டு விட்டு, அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவனிடத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல எப்படி ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பித்தாரோ அப்படி எல்லா அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு 4வது என்ன பண்ணுவாரோ அதுக்கப்புறம் தான் தூங்குவார், மன்னிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜெபிப்பார். அப்படி திரும்ப ராத்திரில நல்ல ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டு மீண்டும் விடியற் காலையில கீழே வந்துடும். இப்போ இந்த கிழக்கு என்பது 1வது ஒலிவ மலையை குறிக்கிறது. 2வது அந்த ஒலிவ மலை என்பது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் ராக்காலத்திலே இரவிலே தங்குகிற இடமாய் இருந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஒரு ஓமையாக பார்க்கிறோம். மார்க்கு 13:33 வாசிக்கிறேன். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எக்காலத்திலே அந்த ராக்காலத்திலே போய் எப்படி இருக்கணுமா, நல்ல ஜெபத்துல இருக்கணுமா. இதை அவர் சொன்னார், சொன்னதை அவரே செய்து காண்பித்தார். சரி, இப்போ ராக்காலத்திலே விழித்திருந்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக ஜெபித்தார்? அவர் போய் ஒலிவ மலையிலே தங்கி இருந்தாரே, அங்கு என்னெல்லாம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். அந்த ராக்காலத்திலே போய் ஒலிவ மலையிலே தங்கி இருக்கும் போது அவர் பெற்றுக்கொண்டது கர்த்தருடைய கிருபையினாலே 4 காரியங்களை பெற்றுக்கொண்டார். அந்த 4 காரியம் எது? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 6:13 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்,
சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒலிவ மலையில போய் இயேசு தங்கினாரே எதற்காக? நல்ல ஜிலு 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 ஜிலுன்னு காத்து வாங்கறதுக்கா? இல்ல ஒலிவ இலைகளின் நற்குல வாசனையை முகர்வதற்கா? இல்லை. அவர் போய் தங்கினதுக்கு காரணமே நான் சொன்னபடி 3 காரியங்கள். அதுல 4வதா பாத்தீங்கன்னா அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது 4 விதமான ஆயத்தம் அவருக்கு உண்டாகிறது. அந்த 4 ஆயத்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் இறுதி நாட்களுக்கு வேண்டியவைகளை அந்த ஒலிவ மலையிலே காத்திருக்கிறதோ பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த 4 காரியம் பெற்றுக்கொண்டாரை. எது எது? இந்த எபேசியர் 6:13 சொல்கிறது. நம்பர் 1, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளில் எதிர்க்கும். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இவருடைய ஊழியம் முடிய போது, ஒரு பக்கம் பிலாத்து சிலுவையில அறையறதுக்கு ஒப்பு கொடுக்க போறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாவும் காய்பாவும் குற்றம் சாட்ட போறாங்க, மறுபக்கம் வேதபாரகர்கள் இவன் கொலைபாதகன் என்று பேச போறாங்க, இன்னொருத்தர் மூப்பர்கள் என்ன பண்ண போறாங்க, இவன் ஆலயத்தை இடித்து போட்டான்னு சொல்ல போறாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் எதிர்க்கணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அதுதான் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கும். இப்படியெல்லாம் நடக்க போது அவைகளை எப்படி எதிர்ப்பது, அவைகளை எப்படி சரி கட்டுவது, அவைகளை எப்படி ஜெயிப்பது என்பதை அந்த ராக்காலத்திலே ஒலிவ மலையிலே காத்திருக்கும் போது அவருக்கு கிடைத்த முதல் பெரிய கருத்து. அந்த காட்டி கொடுக்கப்பட்ட நேரம் முதல் அவர் சிலுவையிலே ஜீவனை விழுகிற வரைக்கும் அவர் ஒவ்வொரு தீங்கையும் சந்திக்கணும், மேற்கொள்ளணும். அதற்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகள் இந்த ஒலிவ மலையில தான் கிடைச்சது. அதுதான் கிழக்கு பகுதி. 1. 2வதாக அங்கு கிடைச்சது ஆசீர்வாதம் என்ன? அந்த 13ஆம் வசனம் சொல்லுது, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். சகலத்தையும் செய்யணும். முதலாவது இவர் எதை செய்யணும்? பாலகனாய் பிறக்கணும். அது 1. 2வது எதை செய்யணும்? பாலகனாய் இருக்கும் போதே கானான்ல சொல்றோம், இஸ்ரவேலிலிருந்து எகிப்துக்கு ஓடணும். 3வது என்ன செய்யணும்? அங்கிருந்து வந்து அர்க்கலி என்கிற ராஜா இருக்கும் போதே பயந்துகிட்டே சுத்தி வந்து நாசரேத்துல வளரணும். 4வது என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவர், தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படிந்திருக்கணும். 5வது என்ன செய்யணும்? வேத பாரகர்களுக்கு போதிக்கணும். 6வது என்ன செய்யணும்? அவர் உடனே தாய் தகப்பனுக்கு நாம் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன் என்கிற தன்னுடைய ரூபத்தை காண்பிக்கணும். 7வது என்ன செய்யணும்? கானாவூரிலே, கலிலேயாவிலே, பெத்தானியாவிலே பல இடங்கள்ல போய் அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும். இது 7வதாக. 8வது என்ன செய்யணும்? தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய ஆலயத்தில் போய் ஏசாயாவின் ஆகமங்களையும் தீர்க்கதரிசன ஆகமங்களையும் வாசித்து காண்பித்து அவைகளை நிறைவேற்ற வேண்டும். 9வது என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஞானஸ்நானத்துக்கு நேராக நடத்தணும். இயேசுவானவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று வேதத்திலே இருக்குது. கர்த்தரோட 10வது என்ன செய்யணும்? அவர் அதுக்கப்புறம் உபத்திரவத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 11வதாக எல்லாரும் குற்றம் சாட்டி அடித்து தாடி மயிரை பிடித்து முகத்துல துப்பி என்ன பண்ணாலும் அதை சகித்து பொறுத்து கொள்ளுகிறவராய் பேசாதிருக்கிறவராய் இருக்கணும். 12வதாக என்ன செய்யணும்? மரித்தவர் உயிரோடு எழும்புவர். இதுதான் சகலத்தையும் செய்து முடித்து திராணி உள்ளவர்களாய் நிற்பது. இன்னைக்கு ஒரு வெளிப்படையான சாட்சியை சொல்ல விரும்புறேன். 1969 நான் பிறந்தேன். என்னுடைய மொபைல் போன்ல கடைசி 4 டிஜிட் பாத்தீங்கன்னா 7469. அதான் என் டேட் ஆஃப் பர்த் நம்பர். 69 நான் பிறந்தேன். 79லயே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. 1983 ஞானஸ்நானம் நடத்தேன். 85லயே கர்த்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாச்சு.
95 வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 7 சபைகளுக்கு போதகராரு. அப்புறம் 1995 முதல் தொடர்ந்து அப்போஸ்தலனாகவும் தீர்க்கதரிசியா ஊழியத்தை செய்யறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னென்ன ஊழியம் செய்யணுமோ எல்லா ஊழியம் பத்திரிகை நடத்தி இருக்கிறேன், புத்தகங்கள் எழுதி இருக்கிறேன், டிவியில பேசி இருக்கிறேன், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறேன், தீர்க்கதரிசன முகாம் நடத்தி இருக்கிறேன், போதகர் அபிஷேகம் நடத்தி இருக்கிறேன். அவ இன்னும் எல்லா விதமான ஊழியம் முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் கொடுத்த பலத்தை கொண்டு ஓய்வில்லாமல் எல்லா ஊழியம் செய்திருக்கேன். இவ்வளவு செய்து இன்னும் தினந்தோறும் இந்த இரவுக்கு ஒரு ஜபத்திலே, அதிகாலை ஜபத்துல தினம் சத்தியத்தை போதிக்கிறவனை போதித்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இருட்டோட ஜபம் 2021 மே மாசம் 21 ஆரம்பித்தது. அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது புது 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 வேத சத்தியங்களை போதிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு புதுசு புதுசாதான் போதிக்கிறோமே தவிர சொன்னதே சொல்லுவது கிடையாது. அப்ப இவ்வளவு ஊழியத்தை செஞ்சு முடிச்சாலும் என் மனசாட்சியை தொட்டு நான் சொல்லுவேன், எல்லாவற்றையும் செய்து முடித்தேனா என்று கேட்டால் இன்னும் இல்லை. நான் செய்தது நிறைய, ஆனால் அது தேவனுடைய பார்வையில கொஞ்சம். எல்லாவற்றையும் செய்து முடித்த திராணி உள்ளவனாய் நிக்கிறேனா என்பது எனக்கே தெரியாது. அது ஆண்டவர் சொன்னாதான் தெரியும். ஏன் இதை சொல்றேன்னா, இத்தனை வருஷ கால ஊழியம் செஞ்சே எல்லாவற்றையும் செய்து முடித்த திராணி உள்ளவனாய் என்னால் நிக்க முடியல. ஆனா 33 வருஷம் மட்டுமே வாழ்ந்து அதுல 3 வருஷம் மட்டுமே ஊழியம் செய்து அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதுக்குள்ள நீ என் குமாரனே நீ எல்லாவற்றையும் செய்து முடித்தவனாய் திராணி உள்ளவனாய் நிக்கணும் பிதா சொல்லிட்டார். இப்ப இதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் எல்லாம் முடித்த திராணி உள்ள ஒரு நேச குமாரனா மாறணும்னா அதுக்கு ஒரே வழி, கப்பல்ல ஊழியம், பஸ்ல ஊழியம், கழுதையில ஊழியம், பிரயாணத்துல ஊழியம், பறந்து ஊழியம். அந்த ஊழியம் செய்யாம எவ்வளவு ஊழியம் செய்யணும் அந்த அளவுக்கு நான் ஒலிவ மலையில போய் காத்திருந்தா போதும், நான் செய்ய வேண்டிய ஊழியத்துல பெரும்பகுதி தானாகவே நடந்துவிடும். இப்போ ஒலிவ மலை, இந்த கிழக்கு என்பது ஒலிவ மலை. 2வது அது தேவன் தங்கி இருக்கிற இடம், ராக்கால ஊழியத்தின் இடம். இந்த ராக்காலத்திலே அவர் ஜெபம் பண்ணுகிறவராயினார். அந்த ஜெபம் பண்ணுவதிலே 4 காரியங்களை பெற்றுக்கொண்டார். 1, வரக்கூடிய தீங்குகளை எதிர்ப்பது எப்படி என்கிற தேவனுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டார். 2வதாக சகலத்தையும் செய்து முடிக்க திராணியை பெற்றுக் கொள்வதற்காகவே அந்த ஒலிவ மலையை ராக்காலத்திலே காத்திருந்தார். 3வதாக அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் திராணி உள்ளவர் ஆகும்படிக்கு. திராணி உள்ள, இந்த திராணி உள்ளவர் ஆகணும்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஈட்டி எடுத்து குத்துவான், அதை வாங்கறதுக்கு ஒரு திராணி வேணும். ஒருத்தர் சாட்டை எடுத்து 39 முறை 40க்கு 1 குறைய அடிச்சிருப்பான், அதை வாங்கறதுக்கு திராணி வேணும். ஒருத்தர் தாடி மயிரை பிடிச்சு உயிரோடு இருக்கும் போது பிடுங்கி இருப்பான், அதுக்கு ஒரு திராணி வேணும். அப்புறம் ஒருத்தர் முள்ள கொண்டு வந்து தலையில வச்சு பயங்கரமா அடிச்சு ரத்தம் வலிய மண்டைக்குள்ள இறக்கி இருப்பான், அதை தாங்கிறதுக்கு ஒரு திராணி வேணும். அப்புறம் நீ யார் உன்னை அடித்தது சரியா பதில் சொல்லணும்னா பதில் சொல்றதுக்கு ஒரு திராணி வேணும். சிலுவையை சுமந்துகிட்டு பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து கொல்கதா வரைக்கும் போகணும், அதுக்கு ஒரு திராணி வேணும். அப்புறம் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு 3 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரைக்கும் அதுல தொங்கணும், அதுக்கு ஒரு திராணி வேணும். இந்த திராணி உள்ளவன் ஆகும்படிக்கு என்பது இயேசு கிறிஸ்துவானவர் ஒலிவ மலையிலே ராத்திரி காலத்திலே தங்கியிருந்து தன்னுடைய உபத்திரவ காலத்துக்கு வேண்டிய திராணியை ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டார். இதுதான் ரகசியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒலிவ மலைன்னா இது தெரியாது. ஒலிவ மலை போய் தங்கினார்னாக்கா அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அங்க மோசே வருவாரு, அங்க ஏனோக்கு வருவாரு, அங்க எலியா வருவாரு, அங்க ஒரு மேகம் வரும், அங்க ஒரு கூடாரம் வரும், அங்க ஒரு மகிமை, அதனால போனார். எதை எழுத்துல படிக்கிறாங்களோ அதையே சத்தியமா சொல்றாங்க. ஆனா இங்க சத்தியம் என்பது என்னையா,
கிழக்கு என்பதே ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலை என்பதே இயேசு கிறிஸ்துவின் ராக்கால ஊழியம். அந்த ராக்கால ஊழியத்துல 4 பகுதி, அதுல 1 ஜெப பகுதி. அந்த ஜெப பகுதியிலே முதல் பகுதி தீங்கை எதிர்ப்பதற்கு வேண்டிய கிருபைகள். 2வது பகுதி கர்த்தர் சகலத்தையும் செய்து முடித்தேன் என்று சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியா ஜீவிப்பதற்கான ஒரு வல்லமை. 3வதாக திராணி என்கிற பிதாவின் பலனை பெற்றுக் கொள்வது. 4வது அவர் சொல்றாரு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இதை இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே அவர் நிரூபிக்கும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா என்னையா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிட்டு இருக்கார். அப்ப பைபிள் சொல்லுது வானம் இடி இடித்து எங்கும் கரும் மேகங்கள் உண்டான. அடுத்தது கல்லறைகள் திறந்தது. மரித்தோர் கல்லறைகளை விட்டு வெளியே புறப்பட்டு வந்தார்கள். அப்புறம் தேவனுடைய ஆலயத்தின் திரைச்சீலை கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஓசத்திர கூட இருக்கிற லாங்கீஸ் என்கிற 100க்கு அதிபதி, அவனுடைய பேர் லாங்கீஸ். அவன் சொல்றான் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொல்றான். இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஓசத்திரம், அந்த சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வ ஆயுதம் என்பது பிதாவினிடத்துல இருந்துதான் குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கிறது. இது அந்த நேரத்துல கேட்க முடியாது. ஐயோ ரத்தம் வடியுது பிதாவே எனக்கு ஒரு பாத்திரத்தை தாங்க, ஐயோ தலையில முள்ள குத்திட்டாங்க பிதாவே எனக்கு சொத்துற தாங்கத்துக்கு சத்துவத்தை தான், அங்க கேட்க முடியாது. அப்போ முன்கூட்டியே பிதாவினிடத்தில் ஒலிவ மலையிலே காத்திருந்து இந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டார். இது ஒரு பெரிய கிருபை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த சத்தியம் நமக்கு எதை காண்பிக்கிறது? கிழக்கு என்பது ஒலிவ மலை. ஒலிவ மலை என்பது பரிசுத்தரும் பரிசுத்தவான்களும் கூடுகிற இடம். அந்த ஒலிவ மலை என்பது பிதாவின் சன்னிதானத்தில் தனித்து காத்திருக்கிற ஜெப அனுபவத்தை குறிக்கிறது. பகலில் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும், பகலில் மட்டும்தான் பிரசங்கம் பண்ண முடியும், பகலில் மட்டும்தான் சொல்றோம் கர்த்தருக்காக பாடுபட முடியும் என்பது கிடையாது. நீங்க கர்த்தருக்குள் இருந்தா ராக்காலத்திலும் ஊழியம் செய்யலாம், தனித்திருந்தும் ஊழியம் செய்யலாம், பிதாவோடு ஊழியம் செய்யலாம், இயேசுவோடு ஊழியம் செய்யலாம், பரிசுத்த ஆவியானவரோடு ஊழியம் செய்யலாம், தேவனுடைய தூதர்களோடு ஊழியம் செய்யலாம். இது ராக்கால ஊழியம். அல்லேலூயா. அப்ப கிழக்கு என்பது ஒலிவ மலை. 2வதாக அங்கு நாம் பார்க்கிறோம் 4 திசைகள் என்று சொல்லி. அந்த 4 திசையில கிழக்கு திசையை பார்த்தோம். 2வது திசை அது என்ன திசை? அந்த 1 நாளாகமம் 9:24 சொல்லுகிறது மேற்கு திசை என்று சொல்லுது. மேற்கு திசை. இந்த மேற்கு என்பது என்ன? மேற்கு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்துக்கு தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்கு மேற்கு என்றால் எதை குறிக்கிறது? அது தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை குறிக்கிறது. யார் தேவனை மேற்கே தொழுது கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த ஆதியாகமம் சோத்திரம் 12ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனத்தை வாசித்தால் ஆபிரகாம் சோத்திரம் தேவனை தொழுது கொண்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது கிழக்கு. கிழக்கு என்பது ராத்திரி நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும். 2வது மேற்கு. மேற்கு என்பது தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இந்த தொழுது கொள்ளுதலில் 4 விதத்திலே தேவனை தொழுது கொள்ளலாம்.
தொழுது கொள்ளும் போது தேவனை 4 விதத்திலே நம்மால் பார்க்க முடியும். அந்த தொழுது கொள்ளுகிற சமயத்திலே நமக்கு தேவன் அந்த 4 விதத்திலே வெளிப்படுத்துகிறாரே, அவர் வெளிப்படுத்துகிற அந்த 4 வெளிப்பாடுகள் என்ன? எல்லாரும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 5:14. அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ தேவனை தொழுது கொள்ளும் போது அவர் தன்னை நமக்கு 4 விதத்திலே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் போது அவர் முதலாவது எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? உயிரோடு இருக்கிறவராக. இந்த வெளிப்படுத்தல் 5:14 சொல்லுகிறது, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கிறாரா? மற்றவர்கள் உயிரோடு இல்லையா என்று சொன்னால், இந்த செய்தியை பிரசங்கிக்கிற நானும் உயிரோடு தான் இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் உயிரோடு தான் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் மிஞ்சி போனா 70 வயசு, பலத்தின் மிகுதியினால் 80 வயசு, உலகத்தின் சத்துவம் கிடைத்தால் 100 வயசு, இவ்வளவுதான் நம்ம உயிரோடு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர், அன்பின் அப்போஸ்தலன் என்று பெயர்பட்ட யோவான். இந்த யோவான் இயேசு கிறிஸ்து எப்படி நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறாரோ, இந்த யோவானும் உயிரோடு தான் இருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், நான் வரும் அளவும் இவன் இருந்தால் உனக்கு என்ன? அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறதை போல யோவானும் உயிரோடு இருக்கிறார். அப்புறம் தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர், கடைசி அதிகாரம் கடைசி பகுதி வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் உன்னுடைய இளைப்பாறுதலில் இளைப்பாறு அப்படின்னு சொல்லிட்டார். நான் உன்னுடைய வீதத்தில இளைப்பார், நான் உன்னை எழும்ப பண்ணுகிற வரைக்கும் உன் வீதத்தில இளைப்பார், நீ செத்து போன்னு சொல்லல, இளைப்பார். அப்போ கொஞ்ச நேரம் நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட். அப்படி பார்த்தா தானியேலும் இங்கு உயிரோடு இருக்கு. இந்த யோவான் மாத்திரமா? 2வது தானியேல் மாத்திரமா? 3வதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கு எலியா அக்கினி ரதத்திலே, அக்கினி குதிரையில ஏறி பரலோகத்துக்கு போய்விட்டார். இப்போ வேதத்தின்படி அங்க எலியா எப்படி இருக்கிறார்? அவரோ உயிரோடு தான் இருக்கிறார். கர்த்தர் நல்லவை. அது மாத்திரமல்ல, சோத்திரம், இதோடு இவங்க மட்டும்தான் உயிரோடையா? இல்ல. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தையும் அப்புறம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க ஏனோக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான், அவனும் உயிரோடு இருக்கிறான். இப்படி இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு இருக்கிறாரோ, தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராய் தன்னை காண்பிக்கிறாரோ, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் வேதத்தின் முறைமையின்படி நன்றாய் தொழுது கொள்ளுகிறவர்களும் தேவனோடு உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பிக்க முடியும். இது ஒரு பெரிய தேவனுடைய கிருபை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்றாங்க, சில நிமிடம் அல்லேலூயா சொல்றாங்க, சில நிமிஷம் ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசுறாங்க, அதோட ஜெபத்தை முடிச்சுறாங்க. இதுதான் என்னால முடியும், இதுதான் எனக்கு பலன், இவ்வளவுதான் எனக்கு பலன், இதுவே என்னால பெருசுதான் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? தொழுது கொள்ளுதல் என்பது என்ன தெரியுமா? நெற்றி முழங்காலில் பட அல்லது தரையில் பட குனிந்து, சுற்றிலும் இருக்கிறவருடைய சத்தம், துணி, ஆடு மாடு, மனிதர்கள், வாகனங்கள், மொபைல் போன், எந்த சத்தமும் காதிலே விழுந்தாலும் விழாததை போல அப்படியே செவியை அடைத்து, கண்களை மூடி, இருதயத்தை ஊற்றி, கண்கள் கலங்கி அங்கலாய்ப்போடும் புலம்பலோடும் விக்கி விக்கி தேம்பி தேவனுடைய சன்னிதானத்திலே பல நிமிடங்கள் அல்ல, சில மணி நேரங்கள் விழுந்து கிடக்கிறோம் பாருங்க. அதுக்கு பேர் தான் தொழுகை. அப்போ கர்த்தர் நல்லவர். மேற்கு என்பது தொழுது கொள்ளுதலை காண்பிக்கிறது. ஆபிரகாம் தொழுது கொண்டார்.
இந்த தொழுது கொள்ளுதலில் தேவனை 4 விதத்திலே பார்க்கலாம். ஒன்று, அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக அவரை பார்க்கலாம். இரண்டாவதாக, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 4:10. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு. அல்லேலூயா. இப்போ அந்த தேவனை தொழுது கொள்ளும் போது அவர் 2வது எப்படிப்பட்டவராய் தன்னை காண்பிக்கிறார்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவராய் காண்பிக்கிறார். 1வது என்றும் உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார். 2வது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவராய். இங்க சொல்லப்படுகிற அந்த சிங்காசனம் எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்திலே வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்னாரே, அந்த வானாதி வானம் கொள்ளாத அந்த தேவன் உட்காருகிற அந்த வானம் என்கிற மகிமையின் சிங்காசனம். அல்லேலூயா. ராஜாக்களின் சிங்காசனம் நமக்கு தெரியும், சாலமோனுடைய சிங்காசனம் தெரியும். வலது கைக்கு 6 சிங்கம், இடது கைக்கு 6 சிங்கம் உள்ள அந்த பெரிய சிங்காசனம் நமக்கு தெரியும். சுத்த பொன்னால் செய்யப்பட்ட சிங்காசனங்கள் தெரியும். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற சிங்காசனமோ வானம் என்கிற மகிமையின் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கும் போது அவர் பார்ப்பதற்கு எவ்வளவு வானாதி வானம் கொள்ளாதவராயிருப்பார். அப்படிப்பட்டவராய் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். இதுதான் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தன்னை காண்பிக்கிற 2வது விதம். 3வதாக, இந்த மேற்கு என்பது தொழுது கொள்ளுதல் அல்லவா? அந்த தொழுது கொள்ளும் போது 3வதாக அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 7:11. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து தேவனை தொழுது கொண்டு. அல்லேலூயா. 1வது என்றும் உயிரோடு இருக்கிறவராய் தன்னை காண்பிக்கிறார். 2வது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் காண்பிக்கிறார். 3வது இப்படித்தான். இப்போ அவர் தன்னை எப்படி காண்பிக்கிறார்? தன்னை தேவனாக காண்பிக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, தேவனை தொழுது கொண்டார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த தேவனை தொழுது கொண்டார்கள் என்று இருக்கிறதே, தேவனை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை என்பது எதை குறிக்கிறது? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தன்னை தேவனாய் காண்பிக்கும் போது யார் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனை என்ன செய்வாங்களாம்? அப்படியே கண்கூட பார்ப்பாங்களா, சொந்த கண்களால் பார்ப்பார்களா. யோபு சொன்னார் அல்லவா, ஒரு நாள் வரும் என் தேவன் வெளிப்படுவார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் அவரை காண்பேன். ஆம், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தன்னை தரிசனத்தில் காண்பிக்கிறவர். அதுதான் அவரை தரிசிப்பது. தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற 3வது விதம் இது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பானவர்களே, சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். சிலருக்கு எதை வாங்கினாலும் நல்ல பிராண்டடா வாங்கணும், நல்ல குவாலிட்டியானதை யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். இன்னும் சிலருக்கு கற்பனையிலையும் இருதயத்திலும் பல ஆசை இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தப்பு என்று நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் உங்களுக்கு ஆசையா இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு என்னதான் ஆசை இருந்து எதைதான் நீங்க டார்கெட்டா வச்சிருந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய விருப்பத்திலேயே ஒரு விருப்பம், என் தேவனை நான் தரிசிக்கிறேன். அவர்தானே என்னுடைய தேவன், நான் அவரை தானே தொழுது கொள்ளுகிறேன், நான் அவரை குறித்து தானே தினம் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கேன், நான் அவருக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
சர்ச்சுக்கு போறது அவருக்கு, சாட்சி சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்றேன், இவ் கையில எடுக்கிறது பைபிள், எல்லாமே அவருக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் பார்க்காம வேற யார் பார்க்க முடியும்? ஆண்டவரே, நான் உடைய குமாரன் வந்திருக்கிறேன், கர்த்தாவே நான் உடைய மகள் வந்திருக்கிறேன், உண்மை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாருங்கன்னு கேட்டு பாருங்க. மகதலேனா மரியாளுக்கு கல்லறையில வச்சு தன்னை வெளிப்படுத்தினார். மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் லாசரு என்கிற சகோதரருடைய கல்லறையில வச்சு தன்னை வெளிப்படுத்தினார். பேதுருவுக்கு சோதரம் அரண்மனையிலிருந்து வெளியில வரும்போது தன்னை வெளிப்படுத்தினார். இவங்களுக்கெல்லாம் தரிசனமான கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின தேவன் உங்களுக்கு தரிசனமாக மாட்டாரா? அப்போ தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற மூன்றாவது விதம் தேவனாய் வெளிப்படுகிறார். அந்த தேவன் என்று சொன்னாலே நாம் அவரை தரிசிப்பவர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான்காவதாக, இந்த தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தல் 19:4. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலுயா. இங்கு தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் தம்மை நான்காவதாக எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆமேன் என்ற வார்த்தை மூலமாக. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, ஆமேன் என்றும் அல்லேலுயா என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப வெளிப்படுத்தல் 19:4 தானே ஆமேன் அல்லேலுயான் இருக்குது. இதுக்கு என்னையா அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா, ஆமேன் அல்லேலுயா என்று சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 48வது வசனம். சங்கீதம் 106:48. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலுயா என்பார்களாக. அல்லேலுயா. இப்போ பொழுது கொள்கிறவர்களுக்கு தன்னை நான்காவது விதத்தில் வெளிப்படுத்தும் போது ஆமேன் என்றும் அல்லேலுயா என்றும் வெளிப்படுத்தும். இதுல ஆமேன் என்றால் எதை குறிக்கிறது, அல்லேலுயா என்றால் எதை குறிக்கிறது? இல்ல ஆமேனும் அல்லேலுயாவும் ஒரே காரியத்தை தான் குறிக்கிறதா? இல்லை. ஆமேன் என்பது ஒரு காரியத்தை குறிக்கிறது, அல்லேலுயா என்பது இன்னொரு காரியத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அந்த சங்கீதம் 106:48 பாருங்க. ஆமேன் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று அர்த்தம். அதான் ஆமேன். சரி, அல்லேலுயான்னா என்னையா அர்த்தம்னாக்கா, அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று அர்த்தம். அல்லேலுயா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனை குறித்த விளக்கங்களும் வியாக்கியானங்களும் விற்பனங்களும் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளும் உண்டு. இங்கு ஆமேன் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அல்லேலுயா என்று சொன்னால் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க, அதுக்கு பேர் தான் ஆமென் அல்லேலுயா. இந்த மேற்கு என்ற வார்த்தைக்கும் மேற்கு திசைக்கும் இந்த தொழுகைக்கும் இவ்வளவு ஐக்கியம் இருக்கிறதை என்றைக்காவது கேட்டிருக்கிறீர்களா? இந்த மேற்கு திசையை குறித்து இவ்வளவு தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் இருக்கிறது. மேற்கே இருந்துதான் கர்த்தர் 4 விதத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை என்றைக்காவது புரிந்திருக்கிறீர்களா? அல்லது யாராவது கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? இல்லாவிட்டால் இப்படி ஒவ்வொரு திசைக்கும் தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிற அந்த வேத பாடங்களை காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? ஒன்னே ஒன்னு சொல்லுவேன், என்னன்னாக்கா, இந்த இடத்துல 2 பேர் ரொம்ப பாக்கியவான்கள் என்று நான் சொல்றேன். அந்த 2 பேர் யாருன்னா, முதலாவது நான். ஏன் நான் பாக்கியவான்னா,
நான் அடிக்கடி சொல்றதா இப்பயும் சொல்றேன். நான் நிறைய வேதாகம கல்லூரி படிச்சது கிடையாது, யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ரொம்ப போனதும் கிடையாது, காலேஜில் தப்பி கூட கால் வச்சது கிடையாது, ரொம்ப பெரிய படிப்போ பட்டமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வேதத்தையும் ரொம்ப முறைப்படி கசத்துல கரைச்சி குடிச்சதுன்னு கிடையாது. ஆனா இந்த எந்த விதமான ஒரு குவாலிபிகேஷனும் இல்லாம, எந்த விதமான ஒரு பேசிக் சர்டிபிகேட்டும் இல்லாதவனை வச்சு தேவன் இவ்வளவு காலம் வேதத்தை போதிக்க வைக்கிறாருனாக்கா, அதுக்கு தான் நான் சொல்றேன், கர்த்தர் சமூகத்துல தாழ்மையா சொல்றேன், நான் முதலாவது ஒரு பாக்கியவான். ரெண்டாவது யார் பாக்கியவான்ங்கன்னா நீங்க தான். இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள் இருக்கு, பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்குது, ஜனங்க ஆயிரக்கணக்கானத்தில் லட்சக்கணக்கில் கூடுறவங்களும் இருக்காங்க. எங்கெல்லாம் வேதத்தை ஆழமா போதிக்கப்படுதுன்னு தெரியல. ஆனா உங்க மீது தேவன் கரிசனம் வச்சதுனால உங்களுக்கும் அதிகாலையில ஒரு போராட்ட ஜெபத்தை கொடுத்து, உங்களுக்குன்னு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி என் சத்தியத்தை கேட்டுட்டு தூங்கு மகனே மகளேன்னு இரவுக்கு ஒரு ஜெபத்தை கொடுத்து இவ்வளவு அழகா கர்த்தர் போதிக்கிறாரு, உங்களை கேட்க வைக்கிறார் பாருங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த செய்தி தேவட வார்த்தை புறப்பட்டு வரும்போது நீங்க அசம்பந்தமா வேலை பார்த்துக்கிட்டே செய்தி கேட்கறது, அல்லது எங்கேயோ மொபைல் போன் வச்சுட்டு அஜாக்கிரதையே செய்தி கேட்கறது, ரொம்ப சீரியஸா ஏதாவது ஆவியில் நிரம்பும் போது மட்டும் காதுக்குள்ள வச்சு கேட்கறது, மற்ற தூரத்துல போட்டு, இதெல்லாம் கர்த்தரை உதாசீனப்படுத்துறது. உன்னை முடிஞ்சா அந்த 1 மணி நேரத்தை தேவ சமூகத்துல கைய கால கட்டி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கேட்டு பாரு. இதே அபிஷேகம் உங்களை நிரப்பும், இதே வல்லமை உங்களை நிரப்பும், இதே மகிமை உங்களை நிரப்பும். நீங்களும் வேதத்தை போதிக்கிறவர்களாய் மாறலாம், நீங்களும் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாறலாம். ஓ, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. கடைசியாக இந்த சூத்திரம், தொழுது கொள்ளுவதனால் நமக்கு என்ன லாபம்? ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தொழுது கொள்ளுவதனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ரோமர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் என்று விசுவாசிக்கிறேன். அங்கு ரொம்ப அழகான ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இங்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன், இது நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா எனக்கு தெரியாது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஆம் என்று ஏற்றுக்கொண்டாலும் இல்லை இன்னும் ஏற்றுக்கொள்ளாட்டி எனக்கு கவலையும் கிடையாது. சொல்ல வேண்டியது நான் சொல்லுவேன். என்னன்னா, எந்த ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் பண்றது, பாட்டு பாடுறது, ஜெபிக்கிறது, இதை கடந்து அதிகமா கர்த்தரை மணிக்கணக்கா தொழுது கொள்றாங்களோ, அங்க என்ன ஆகுதுன்னா ஜாதி செத்து போயிருது. அது எந்த ஜாதியா இருக்கட்டும், பறையனா இருக்கட்டும், பல்லனா இருக்கட்டும், சக்லினா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், நாடாரா இருக்கட்டும், மற்ற சுதந்திரம் எனக்கு சொல்ல தெரியல, மற்றவர்களா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், இந்த அதிகமா ஒரு தேவ மனுஷியோ தேவ மனுஷனோ தொழுது கொள்ள ஜாதி செத்து போகும். இது நான் சொல்லல, அந்த வசனம் சொல்லுது. ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். கர்த்தர் நல்லவர், அங்க எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்படின்னா நீ தொழுது கொள்ள ஆரம்பிச்சுட்டாக்கா அவர்களும் உங்க ஜாதி தான், இவர்களும் உங்க ஜாதி தான், நீங்களும் அவங்க ஜாதி தான், அவங்களும் நம்ம ஜாதி தான். அவன் சொத்திரம் சாதாரணமானவன், நான் உயர்ந்தவன், அவன் பெரிய குளம், நான் தாழ்ந்த குளம், இந்த வித்தியாசமே கிடையாதுங்க. நல்ல கர்த்தரை தொழுது கொள்ளும்போது பாருங்க, அவங்களுடைய சிந்தனையே மாறிடும், எண்ணமே மாறிடும், சுபாவமே மாறிடும். இப்ப இன்னொரு ரகசியத்தை சொல்றேன்.
அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவன் தொழுது கொள்ளும் 4 ரூபத்துல காண்பிக்கிறார். அதுல பாருங்க, ஒரு இடத்துல மூப்பர்கள் தொழுது கொள்றாங்க, ஒரு இடத்துல தூதர்கள் தொழுது கொள்றாங்க, அப்புறம் ஒரு இடத்துல ஜனங்கள்லாம் தொழுது கொள்றாங்க. இதுல ஜனங்கள் எந்த ஜாதி? பரலோகத்துல மூப்பர்கள் எந்த ஜாதிக்காரவங்க? தூதர்களை எந்த ஜாதியில உருவாக்குனாரு? எந்த ஜாதியும் கிடையாது. ஏன்னா அந்த தொழுது கொள்ளுதல் என்று வரும்போது எல்லாருடைய நோக்கமும் ஒரே நோக்கமா மாறிடும். அந்த ஒரே நோக்கம் என்னன்னா, நான் தேவனை தரிசிக்கணும், நான் தேவனை போல மாறணும். இதுதான் அங்க பிரதான நோக்கம். இதுதான் பெரிய எதிர்பார்ப்பாய் வந்து விடுகிறது. இதனாலதான் நான் ஒரு குற்றச்சாட்டையே வைக்கிற பரிசுத்தாவி முன்னிட்டு நிறைய சபைகள்ல ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறாங்க, பாட்டு பாட கற்றுக் கொடுக்கிறாங்க. ஆனா தொழுது கொள்ளுவதற்கு நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. தொழுகைக்கு என்று ஒரு சமயத்தை ஒதுக்குவது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஊழியம் செய்வீர்களானால் பாட்டு பாடுங்க, ஆராதிங்க, சோதரி எல்லாம் பண்ணுங்க, நல்லது, அந்நிய பாஷை பேசுங்க. ஆனா தொழுகைக்கு என்று குறைஞ்சபட்சம் ஜஸ்ட் ஒன்லி ஒரு 10 minutes or 15 minutes, ஒரு 10-15 நிமிஷத்தை உங்க ஊழியங்கள், நீங்க சபையா இல்லாட்டியும் பரவாயில்ல, சபையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஊழியத்துல தொழுகைக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தை ஒதுக்குங்க. இந்த 15 நிமிஷம் தொழுது கொள்வதுன்னா எப்படிங்க? முதலாவது பார்த்து ஆபிரகாம் தரை மட்டும் தன்னை குனிந்து வணங்கினான் தேவனை. 2வது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43 முதல் 46 வரைக்கும் வாசிக்கிறோம். எலியா தன் நெற்றி முழங்காலில் படை குனிந்து தேவனை தொழுது கொள்ளுகிறார். ஓ சோதரம், இந்த பணிந்து குனிந்து முகம் தரையில பட ஒரு 5 நிமிஷம் மௌனமாய் இருந்து கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஸ்தோத்தரிப்போம்னா அதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுதல். அந்த நேரத்துல ஆவியில் நிரம்புகிற பாட்டு வேண்டவே வேண்டாம். தயவு செய்து உங்க பாட்டாலும் நிப்பாட்டுங்க. அந்த நேரத்துல அந்நிய பாஷையில கத்தி கதறி கூப்பாடு போட்டு டாம்டி டம்படிபி டெமினிமி அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவங்க இருதயம் உடையட்டும், அவங்க மனசு உடையட்டும், அவங்க மனசாட்சி அவங்கள்ட்டயே பேசட்டும். அவங்க தேவன்கிட்ட பேசுறதுக்கு விட்டுருங்க. இது உன் நேரம், உனக்கும் தேவனுக்குரிய நேரம். இப்ப நான் மைக் ஆஃப் பண்ணிடுறேன், நான் பேசுறது 6வது இடத்தை நிப்பாட்டிடுறேன். நீங்க நல்லா சொத்து படுத்தாலும் படுத்துக்கோங்க, குனிஞ்சாலும் குனிஞ்சுக்கோங்க, வணங்கினாலும் வணங்குங்க, அழுதா அழுங்க, கண்ணீர் விட்டா கண்ணீர் விடுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஆண்டு அப்படியே வணக்கமா சாஸ்திரமா விழுந்து தொழுது கொள்ளுங்க சொல்லி கொஞ்சம் சொல்லிட்டு விட்டு பாருங்க. ஜனங்க மனம் உடைஞ்சி கதறி தேவன்கிட்ட நெருங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்க செய்தி எடுத்து பாருங்களேன், ஐயோ ஒரு பட்டயம் இல்லைங்க, உங்க செய்தி மூலமா 1000 பட்டயம் அங்க உலாவும். வெட்ட வேண்டியவர்களை வெட்டும், துண்டிக்க வேண்டியவர்களை துண்டிக்கும், சரிப்படுத்த வேண்டிய சரிப்படுத்தும். இது ஒரு பெரிய ரகசியம். அப்ப மேற்கு என்பது தேவனை தொழுது கொள்ளும். அந்த தேவனை தொழுது கொள்ளும் போது அவர் 4 விதத்திலே நம்மை வெளிப்படுத்துகிறார். அதுல 4வது விதம் ஆமேன், அல்லேலூயா. ஆமேன் என்று சொன்னால், ஓ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சோதரம், அல்லேலூயா என்று சொன்னால் அவர் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இந்த 4 திசையிலே 2 திசைகளை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒன்று கிழக்கு திசை, 2வது மேற்கு திசை. கர்த்தருடைய வருகை தாமதித்தால், தேவன் ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்தால், நாளைய தினத்திலே வடக்கு திசையும் தெற்கு திசையும் நாம் பார்க்க போகிறோம். இப்ப கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஒரு மௌனமா இராம நல்ல கவனிங்க. வேகமா அவசரமா ஆப்பை விட்டு வெளியே போகாதீங்க. இது தேவனுடைய ஆராதனையின் நேரம். இது தேவன் உங்களை தொடுகிற நேரம். நீங்கள் தேவனோடு பேசுகிற நேரம். நான் ஒரு ரகசியம் ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா?
நீங்க தேவனை நேசிக்கிறதும் இயேசு மீது அன்பு வச்சிருக்கிறது உண்மைன்னா வெக்கம் மானம் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற இடத்துல இப்பயே கண்ணை மூடி அப்படியே கீழே சாஞ்சி முகம் கவிழ்ந்து ஒரு முறை கத்தருக்கும்பாய் தாழ்த்தி பாருங்க. ஆண்டவரே, அந்த மேற்கு என்று சொன்னால் ஆபிரகாம் உம்மை பணிந்து குனிந்து தொழுது கொண்டானே, அந்த தொழுது கொள்ளும் போது உண்மையே தரிசிக்கிற பாக்கியம் அல்லவா எனக்கு அது ஒரு நாட்கள் தெரியல. நான் ஏதோ தெய்வம் என்ற தலைப்பிலே போயிட்டு ஆண்டவரே, இன்று முதல் நான் உண்மை போல மாறணும். எனக்குள்ள இருக்கிற உயர்வு தாழ்வுகள் சாகணும். எனக்குள்ள இருக்கிற மேட்டிமை அகந்தைகள் சாகணும். எனக்குள்ள இருக்கிற ஜாதி பாகுபாடு சாகணும். எனக்குள்ள இருக்கிற சொத்துரம் இன மத வேறுபாடுகள் சாகணும். என்னுடைய ஆசை நோக்கம் ஒன்னாத்தான் இருக்கணும். நான் உம்மை தரிசிக்கணும் ஆண்டவரே, உம்மை தரிசிக்கணும் ஆண்டவரே. நான் உம்மை போல மாறணும் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி அப்படியே கண்களை மடங்க. நீங்க சகோதரர்களா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளாய் பெண்களாய் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுது அப்படியே சாஸ்தாங்கமாய் விழுகிறவர்கள் கைய காலை நீட்டி குப்புற விழுகிறவர்கள் விழுகலாம், அல்லது நெற்றி தரையில பட குனிகிறவர்கள் குனியலாம், அல்லது முழங்கால் போட்டு குனிந்து வணங்கி தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தொழுது கொள்ளலாம். ஆண்டவரே, அந்த தொழுகையின் அபிஷேகம் நிரப்பட்டும் என்று கேட்டு பாருங்க. ஆதியிலே ஆபிரகாமை நிரப்பின தொழுகையின் அபிஷேகம், புதிய ஏற்பாட்டு காலத்திலே மூப்பர்களை நிரப்பின அந்த தொழுகையின் அபிஷேகம் இன்றைக்கு என்னை நிரப்பட்டும் ஐயா. அந்த தொழுகை என்று சொன்னாலே யூதன் என்றும் கிரேக்கன் இல்லையே, தேவன் ஆண்டவர் ஒரு மனுஷன் என்னை மாற்றக்கூடிய அந்த சொத்திர மேற்கு என்கிற தொழுகையின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும் என்று கேட்டு பாருங்க. இதுவே நல்ல சந்தர்ப்பம் சகோதரனே, இதுவே ஆவியானவர்களை மாற்ற வேண்டிய நேரம் சகோதரி. வலதுபுறம் இடதுபுறம் பார்க்காதீங்க, பக்கத்துல போற வர்றவங்களை பார்க்காதீங்க. இது நீங்கள் தேவனை பார்க்கிற நேரம், உங்களை தேவன் பார்க்கிற நேரம். இதோ மேற்கே இருந்து ஒரு அபிஷேகம் வருகிறது, மேற்கே இருந்து ஒரு வல்லமை வருகிறது, மேற்கே இருந்து ஒரு கிருபை வருகிறது. லபௌதியா கத்துரபலபலபா ஷபௌதியா கத்தக்கத்தரபரதியா. இந்த மேற்கே இருக்கிற தொழுகையின் அபிஷேகத்தின் கிருபையை நீங்க பெற்றுக் கொண்டுட்டீங்கன்னா கிழக்கே இருக்கிற ஒளிவமலையின் அபிஷேகம் உங்களுக்கு வந்துடும். ராத்திரியிலே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ராத்திரியில பிதாவிடத்தில் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, எதிர்காலத்துக்கு வேண்டிய சர்வாயுத வர்க்கத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் வேண்டிய அந்த இரட்டத்தனியான அபிஷேகத்தை ராத்திரி நேரத்துல உங்களுக்கு மட்டும் இல்ல தேவ மகளே மகனே, உங்க வீட்டிற்கு எல்லாருக்கும் அதை ஊற்றுவாராக, எல்லாருக்கும் கத்தரதை ஊற்றுவாராக, எல்லாருக்குள்ள கத்தரதை தருவாராக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இந்த கிருபையின் அபிஷேகம் உண்மையாய் ஜெபிக்கிற யாவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி கவிழ்த்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது பிசாசின் கைகளை உடைத்து சத்துருவின் கால்களை முறித்து ஒளிவ மலையின் அபிஷேகத்தையோ மேற்கு பகுதி என்கிற தொழுகையின் அபிஷேகமோ இப்பொழுது பண்ணுவதாக கிழக்கு மேற்குமான ஒரு அபிஷேகம், கிழக்கு என்கிற ஒளிவ மலையின் காத்திருக்கிற அபிஷேகம், மேற்கு என்கிற தொழுது கொள்ளுகிற அபிஷேகம் இந்த இரட்டத்தனையான ஆவியின் வல்லமையுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லி ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
Sodrom, 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 Sodrom. Riba lagadunda kandu, dagadunda kandi, dagadunda bala 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 baga karama karama. Orishabatia katapadabatia kadagaramia. ஒளிவ மலையின் அபிஷேகம் வருவதாக, தொழுது கொள்ளுகிற அபிஷேகம் வருவதாக. அதுதானே எங்களுக்கு தேவையானவர். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையிலே 4 திசைகள் என்று கர்த்தர் சொல்லி, கிழக்கு மற்றும் மேற்கு என்கிற 2 திசைகளை குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஆழ்ந்த சத்தியங்களுக்காக, நல்ல உபதேசங்களுக்காக, அறியப்படாத வேதத்தின் வெளிச்சங்களுக்காக ஒரு கோடி இவைகளுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவதைகள் இல்லை அப்பா. ஆனாலும் எங்களையும் ஒரு பாத்திரமாய் கருதி இவருடைய போதிக்க எனக்கு உதவி செய்து, இவைகளை கேட்க உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்து. எங்கள் நோக்கம் ஒன்றே ஒன்று, உம்மை தரிசிக்க வேண்டும், உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், உம்மை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஒரு சிந்தை எங்களுக்குள் இருப்பதாக. ஜாதி வெறிகள் இன்றைக்கு சுத்திகரிக்கப்படுவதாக, உயர்வு தாழ்வுகள் இன்றைக்கு சுத்திகரிக்கப்படுவதாக, ஏற்ற தாழ்வுகள் சுத்திகரிக்கப்படுவதாக, வித்தியாசம் பார்க்குதல் சுத்திகரிக்கப்படுவதாக. யாவருக்கும் அவர் கர்த்தர் ஒருவரே, யாவருக்கும் அவர் கர்த்தர் ஒருவரே என்ற வார்த்தையின்படி நீர் எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிறீர். நாங்கள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லையா, ரோமர்கள் என்றும் இல்லை, பிரஜாதிகள் என்றும் இல்லை. நாங்கள் எல்லாரும் உடைய பிள்ளைகள். இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதுல ஜீவிக்க, இதில் உண்மையா இருக்க தேவன் நடத்தும். இரவிலுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒளிவ மலையின் அனுபவத்தை காலத்தை எழுந்து முழங்காலில் நின்று ஜெபிக்கிறேன். பகலில் நடந்தவைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிற பாக்கியத்தை தாரும். விடியற் காலை ஜெபத்தில் கலந்து கொண்டு உம்மை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு உம்மை தரிசிக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.